ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. சார், இப்போ கோல்ட் லோன் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் கோல்ட் லோன் கல்ச்சர் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துட்டு இருக்கு? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், இல்லை பணக்கார வர்க்கமாக இருக்கட்டும், இல்லை ரொம்பவே லோயர் மிடில் இருக்கிறக்கூடியவங்களாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் கோல்டு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது நம்ம பல ஆண்டு காலமாக ஒரு 50 இயர்ஸ் இதுவாக வந்து 100 இயர்ஸ் அப்படின்னு ஒரு தலைமுறையாக கோல்டு அப்படிங்கிறது இந்த ஆர்னமெண்ட், அதாவது ஒரு மோதிரமோ நெக்லஸோ இல்லை ஒரு செயினோ அந்த மாதிரியா வந்து எல்லா வீட்லேயும் கோல்டு அப்படிங்கிறது ஒரு இருக்கிறது அப்படிங்கிறது கம்பல்சரி. அது எவ்வளவு எந்த இன்கம் ப்ராக்கெட்டில் அவங்க இருக்காங்கங்கிறத தாண்டி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை வச்சு நீங்கள் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லா பேங்க்ஸு, ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் என்பிஎஃப்சின்னு சொல்கிறவங்களும் அந்த கோல்டு லோனை ரொம்ப பிரபல்யப்படுத்தி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு கோல்டு அப்படிங்கிறது வீட்டில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு பூட்டி வைக்க போகிறாங்க. பட் ஒரு பண தேவைன்னு வரப்போ அதே கோல்டை வச்சு அந்த கோல்டை விற்காமல் அதுலேருந்து நான் பணம் வாங்கிட்டு என்னுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நான் பணத்தை திருப்பி செலுத்திட்டு என்னோட நகையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே அட்ராக்டிவாக அது வந்து ஒரு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அது மாறிடுது. அது வந்து அதனால் இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது இப்போது நாளுக்கு நாள் பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இப்போ கோல்டு ப்ரைஸும் மேலே போக 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 நீங்கள் வட்டியே கட்டாமல் உங்கள் லோன் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான இதுவும் வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அவருக்கு வட்டி அந்த இதில் போடுது. அவங்க வந்து புல்லட் பேமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியா இருக்கிறது. அவங்களால அந்த வட்டி கட்ட முடியலன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் அந்த வட்டி கட்ட முடியாதனால அவங்க பேங்க் அதை யூஸ்வலாக ஆக்ஷனுக்கு தான் போய் ஆகணும். பட் கோல்டு ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டும் அந்த வட்டியும் தாண்டி இன்னும் உங்களுடைய அந்த 70% கீழே இருக்கிறதுனால அது வட்டிக்கு மேலே வட்டி அது போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது நீங்கள் பணமே கட்டாமல் கூட அவங்க ஆக்ஷனுக்கும் போகாமல் இன்னும் அந்த லாக்கர்லேயே கோல்டு அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறனால உங்களோட பெருசாக கிரெடிட் ரேட்டிங் அப்படி இப்படின்னு பார்க்குறது இல்லையா. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க கோல்டு, அந்த கோல்டோட அசஸ்மெண்ட் அந்த பண்ணுறவர் அந்த பியூரிட்டி வெயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாரு இமீடியட்டாக. ஸோ ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம் அண்ட் கோல்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி கோல்ட் லோன் எடுத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி சார் இருக்கு? அவங்க வந்து எமர்ஜென்சி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவங்க வைக்கிறாங்களா, இல்லை பிளான் அண்ட் மூவ் தானா? இது பிளான்டு மூவ் யாரும் யூஸ்வலாக வைக்க மாட்டாங்க கோல்டு. ஏன்னா கோல்டுங்கிறது எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இல்லை. நம்ம வந்து ஒரு கோல்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன நகைங்கிறது திருப்பி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ரிப்பீட் பண்ண விரும்புறது இல்லை நிறைய பேர். ஸோ அது ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ இன்னொரு வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறச்சு தான் அந்த கோல்டே ரிப்பீட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த கோல்டை லாக்கர்லேயோ இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துலையோ சேஃபாக வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டிங் ஃபேக்டர். அந்த கோல்டை கடனாக வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக புஷ் பண்ண ஒழிய ஒரு நார்மலாக அதை பிளான்டாக அதை வாங்க மாட்டாங்க யாரும். ஆனால் அது ஒரு ஃபினான்ஷியல் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம்ல சார்? அது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் மூவ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அந்த கோல்டில். ஆனால் அந்த முதலீடு வந்து ஒரு லாக்கர்லேயோ எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வெளியில் எங்கேயோ போய் கடன் வாங்கி அதுக்கு என்னவோ கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்ட், பர்சனல் லோன் மாதிரியா விஷயங்களில் வந்து அதை விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் மூவாக தான் இருக்கும். பட் ஆனால் எந்த ஒரு லோன்லையுமே ஒரு அடிப்படை தேவை என்ன, ஒரு லோன் வாங்குற ஒருத்தர்னா அது அவங்களுக்கு ஒரு உண்மையான தேவைக்கான இதுவாக இருக்கா. 2வது விஷயம், அதில் அவங்க டிசிப்ளின்டாக அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது வச்சுருக்காங்களா, அந்த மென்டாலிட்டி. அதாவது ஒரு சமயம் பணமே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்குது. ரீபேமெண்ட்டில் சொல்கிறேன், ஒரு வட்டி தவணை கட்டுறதோ இல்லை வந்து அந்த இதை போய் மாதம் இஎம்ஐ கட்டுறதோ அதுக்கான சூழ்நிலையில் அவங்களுக்கு பெருசாக ஒரு இது ஃபினான்ஷியல் இதில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பட் அதையும் தாண்டி ஒரு பேசிக் டிசிப்ளினும் அந்த கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தால் தான் நீங்கள் எந்த லோனையுமே எடுக்கலாம். நீங்கள் கோல்டு லோன் இல்லை, ஒரு கார் லோன் ஆகட்டும், ஹோம் லோன் ஆகட்டும், பர்சனல் லோன் ஆகட்டும், இல்லை கிரெடிட் கார்ட்லேயே பல பேர் லோனில் போய் சிக்கி எவ்வளோ கட்டுறாங்க 4 times 5 timesன்னு. எந்த லோன்லேயும் ஒரு பேசிக் இது தேவை. பட் கோல்டு லோனை பொறுத்த மட்டும் எப்போ ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனாக அது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட கோல்டு இருக்குது, உறங்கிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணல, அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலை. மானிட்டைஸ்னால் அதுலேருந்து பணம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கே தெரியாமல், அதோட பவர் தெரியாமல், அது ஒரு இடத்துல கோல்டு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸும் பண்ணல, நீங்கள் வெளி இடத்துல போய் கடனும் வாங்கி அதுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
என்கிட்ட கோல்டு இருக்குங்கிறதுக்காக நான் லோன் வாங்கி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் இந்த மாதிரியா எனக்கு உண்மையிலேயே ஒரு எமர்ஜென்சி நீட்ஸ் வந்துருச்சு, நான் வேற ஒரு லோன் டைப்ல போய் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் கட்டி எடுக்கிறத விட்டும் இது நம்ம கோல்டு கேரண்டியில கொடுக்கறதுனால சில இப்போ நேஷனலைஸ் பேங்க்ஸ்லாம் ஒரு 9% 9% 10% வரைக்கும் வட்டி விகிதம் போடுறாங்க. ஸோ அது இன்னும் ஒரு பர்சனல் லோன்ஸ்லாம் விட பெட்டராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கோல்டு நமக்கு கேரண்டியா இருக்கிறதுனால. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மூவ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்பிஐ ரூல்ஸில் கோல்ட் லோன் செக்டாரில் எவ்வளோ இம்பாக்ட் இருக்குது சார்? எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது? அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு இப்போ அந்த சிபில் கிபில்க்கெல்லாம் இதில் அந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன்ஸ் ஒன்று புல்லட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பிரான்ச் நேஷனலைஸ்டு பேங்க்கோட பிரான்ச் மேனேஜர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம இது வரத்துக்கு முன்னாடி என்ன சார் நீங்கள் இது என்ன ட்ரெண்டு, நீங்கள் எதை மாதிரி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரியான ப்ராடக்ட் கோல்டு லோன்லயே 2 விதமா இருக்கு. ஒன்று மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி, இன்னொன்று புல்லட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி. அந்த புல்லட் பேமெண்ட்டை தான் அவங்க ஜாஸ்தி, ஈவன் தோ அவங்களுக்கு மாதம் பணம் வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு பேங்க்குக்கும் ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் குடிக்கும். ஒரு 3 மாதத்துக்கு மேலே அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கஸ்டமரால் கட்ட முடியல அந்த தவணையை அப்படின்னா அவங்க அந்த ஆர்பிஐக்கு அதை ரிப்போர்ட் பண்ணி ஆகும். ஈவன் தோ கோல்டு இருக்கு, கேரண்டி இருக்கு, அந்த கோல்டை இவங்க ஒரு 15 days நோட்டீஸில் கூட பேங்க் நோட்டீஸ் கொடுத்து கிளையண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஏலத்துக்கு விட்டுக்கலாம். பட் அதையும் தாண்டி அவங்க அந்த புல்லட் பேமெண்ட்டாக ஏன் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த 3 மாதத்துக்கு மேலே கிளையண்ட்டுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய சிஸ்டம் பிரகாரம் இவங்க அதை ரிப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் எந்த பேங்க்ஸும். ஸோ அதனால அவங்க புல்லட் பேமெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஆர்பிஐ என்னதான் உங்கள்கிட்ட கேரண்டி இருக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு புல்லட் பேமெண்ட்டாக, ஏன்னா புல்லட் பேமெண்ட்டுங்கிறது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டியே ஆகணும் அந்த லோனை. அந்த லோனுக்கான தவணையோ இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டியே ஆகணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி கட்டுற மாதிரியான ப்ராடக்ட்லாம் கிடையாது. மாதம் கட்டுறீங்களா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்களா அப்படிங்கிறது தான் 2 விதம். அந்த இதில் நீங்கள் ஆர்பிஐயோடைய அந்த இம்பேக்ட், அதுவும் தவிர இப்போ அவங்க கோல்டு லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸாக ரொம்ப வேரியேஷனாக இருக்கிறதுனால இப்போ ஸ்ட்ரிக்டாக 75% தான் மேக்சிமம். அதுவும் அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு அப்படி இருக்கிறதுனால, இல்லைன்னா 65 to 70, அதனால 65லேருந்து 75% தான். அதாவது நீங்கள் 100 ரூபா மதிப்புள்ள கோல்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க உங்களுக்கு 65லேருந்து 75 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட இம்பேக்ட். இந்த ஓவர் டியூ மாதிரி தவணை கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 3 மாதம் தாண்டி போச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணி இது பண்ணணும். இதை மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஆர்பிஐ டைட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் போய் எடுத்து லோன் இது கோல்டு எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாப்படி வெயிட் எல்லாம் பார்க்குறாங்க, அன்னைக்கு கோல்டு ரேட் என்னன்னு பார்க்குறாங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டுக்கும் பேங்க்ஸ் யூஸ்வலாக கொடுக்கறது கிடையாது. அவங்க 90லேருந்து 95% தான். ஏன்னா அதில் கொஞ்சம் இது ஏஜ் ஆனதுனால அந்த அழுக்கு இருக்கும், இல்லை அந்த குவாலிட்டியோட இது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அவங்க அதுலேயுமே நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நகை இன்னைக்கியோட மதிப்பு அந்த வெயிட் பிரகாரம் அந்த கோல்டோட மதிப்பு 1 லட்ச ரூபா இருந்தாலும் அவங்க அந்த 90லேருந்து 95,000 ரூபாயோடைய 70% தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 லட்சத்தியோடைய 70% கொடுக்காம அந்த 90,000மோ இல்லை 95,000தோடைய 70% தான் கொடுப்பாங்க பேங்க்ஸுக்கு. ஸோ லோன் அப்ரூவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த தவணையை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து புல்லட் பேமெண்ட்டுக்கும் 1 வருஷத்துக்கான இது ஆரம்பித்து அப்புறம் 15 days நோட்டீஸில் ஏலத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லையும் இப்போ ஆர்பிஐயோட ரெகுலேஷன் அப்படிங்கிறது கோல்டு லோன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டனால அவங்களும் கொஞ்சம் டைட் வாட்சில் தான் வச்சுருக்காங்க இதை. இப்போ நீங்கள் சொன்னீங்க புல்லட் பேமெண்ட் 1 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பேமெண்ட் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கட்டாமல் மந்த்லி அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா அது ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியா சார்? அந்த மாதிரி நான் அதாவது நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் கஸ்டமர் பொறுத்து, இப்போ சில பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அந்த முதல்ல அவங்க திருப்பி ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 8 மாதம் கழிச்சோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறவங்க வெறும் அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி கட்டுற ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது இதுதான். அது தவறு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும் ஒரு 7-8 மாதம் ஒரு ரொட்டேஷனுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த ஓவர் டிராஃப்ட் சிசி அக்கௌண்ட்னு சொல்கிற மாதிரி நம்ம வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு இது பண்ணுறது. ஆனால் இந்த பிஸ்னஸ் இல்லாமல் நார்மலாக எடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்க அந்த வட்டி மாதிரி கட்டிட்டு மட்டும் இருக்கிறதுங்கிறது தவறான விஷயம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வட்டி மட்டும் கட்டிட்டு இதை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் அந்த கடனை எப்போ முடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வட்டி மட்டும் கட்டினீங்கன்னா அந்த கடன் முடிய போகிறது இல்லையா. ஸோ நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பீங்க. பட் உங்கள்கிட்டேருந்து பணமும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் லோனும் அடையாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டில் ஒரு கோல்டு லோன் வைக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க மாசத்தவணையில் ஒரு இஎம்ஐ, நார்மலாக ஒரு ஹோம் லோன் எடுக்கிறப்ப இஎம்ஐ கட்டுறீங்கல்ல, இஎம்ஐ கட்டுறப்ப என்ன ஆகுது, ஒரு பார்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது, ஒரு பார்ட் வந்து அந்த பிரின்சிபல் நீங்கள் வாங்கின லோனு திருப்பி அடைக்கிறதுக்கு போகுது. ஒரு நார்மலாக கோல்டு லோன் எடுக்கிறவங்க அந்த மாதிரியான ப்ராடக்டில் போகிறது தான் நல்லது. ஏன்னு கேட்டால் அவங்கள வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அந்த லோன் அடையாது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு பிஸ்னஸ்ஸு. இதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒரு ஓனர்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு ரொட்டேஷனுக்காக எனக்கு 5-6 மாதத்தில் நான் இங்கே போட்டு நான் எனக்கு ரிலீஸ் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கேபிட்டல் ரிலீஸ் ஆனோன்னா அந்த எடுத்து இங்கே கட்டுறவங்களுக்கு தான் அந்த வெறும் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது ஒரு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குமே ஒழிய, மற்றபடி ரெகுலராக ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெறும் இன்ட்ரெஸ்ட் கட்டுற ஆப்ஷன் போகாமல் தவிர்க்கிறது நல்லது. ஓகே சார். அப்போ எல்லா லோன் மாதிரியும் இதுலையுமே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் கம்மி ஆகுமா சார்? அதாவது இதில் 2 விதமான லோன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 7%, 8%லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9% 10% வந்து இது இருக்குது. இது ஒன்று வந்து ரெடியூசிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க லோனில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு. அதாவது இப்போ நான் இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உதாரணத்தோட. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினே தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஃப்ளாட் ரேட்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெடியூசிங் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சார் அதை கால்குலேட் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போது ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிறது கேட்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு லோன் வாங்குறீங்க, ஓகே, 2 வருஷத்துக்கான பீரியட் போடுறீங்க, ஓகே, மாசத்தவணை கட்ட போறீங்க. ஆனால் பேங்க் சொல்கிறாங்க சரி உங்களுக்கு வந்து நாங்கள் 10% ஃப்ளாட் ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. ஸோ இந்த 10% ஃப்ளாட் ரேட்டில் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 10%னா 50,000 ரூபா ஆச்சா. 2 வருஷத்துக்கு 50 1 லட்சம் ரூபா ஆச்சு. ஸோ நீங்கள் மொத்தமாக 5 லட்ச ரூபா நீங்கள் வாங்கின இடத்துல 6 லட்ச ரூபா நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். அதை ஒரு 24 மாதத்துக்கு நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா வரும். இதையே போய் நான் மாதம் ரெடியூசிங் பேலன்ஸோட அந்த ஃபார்முலாக்குள்ளே போட்டேன்னா இந்த 10%ங்கிறது கிட்டத்தட்ட 19.7% வரும் ரெடியூசிங் பேலன்ஸ் பேசிஸில். ரெடியூசிங் பேலன்ஸ் என்னன்னா, நம்ம இந்த ஹோம் லோன்லலாம் கட்டுறப்போ இப்போ நான் 5 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்துட்டேன், 10%ன்னு சொல்கிறாங்க, ரெடியூசிங் பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, நான் மொதல் மாத தவணையை கட்டின உடனே ஒரு பகுதி பிரின்சிபலுக்கு போகுது, ஒரு பகுதி வட்டிக்கு போகுது. முதல்ல டாப்பில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் ஜாஸ்தி போகும், பிரின்சிபலுக்கு கம்மியாக போகும். இருந்தாலும் பிரின்சிபலுக்கு ஒரு பகுதி போகும். அந்த பிரின்சிபலுக்கு போகிற பகுதியில் இப்போ அந்த 5 லட்சம் ரூபாங்கிறது மொதல் மாத தவணை நான் கட்டினதுக்கப்புறம் 4,98,000 ரூபா ஆகுதுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. எனக்கு அடுத்த மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த 4,98,000 ரூபாயில் தான் உள்ளும். ஸோ நான் வருஷம் ஒரு தவணை கட்ட எப்படி என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் கம்மி ஆகுதோ அந்த கம்மி ஆகிற அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் ரெடியூசிங் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளாட் ரேட் எப்படின்னாக்க, நீங்கள் 24 மாதத்துக்கு தவணை கட்ட போகிறீங்க அப்படின்னாக்க அந்த 24 மாதத்துக்கு சேர்த்து அந்த முதல் 5 லட்ச ரூபாயிலேயே அவங்க வட்டியை வந்து போட்டு கால்குலேட் பண்ணிடுறாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கான வட்டி, 2 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபானா 5 லட்சம் நீங்கள் வாங்கின தொகை, 1 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி, 6 லட்ச ரூபா 24 மாதத்துக்கு டிவைட் பண்ணி 25,000 ரூபாயா போட்டுடுறாங்க. இது வந்து பல பேருக்கு புரியாமல் அவங்க வந்து அந்த இது ப்ரெடிக்டபிளாக இருக்குது ஃப்ளாட் ரேட்டு அப்படின்னு போயிடுறாங்க. பட் நீங்கள் ஃப்ளாட் ரேட்டில் கட்டுற ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது தோராயமாக 10% நீங்கள் ஃப்ளாட் ரேட் கட்டினீங்க 2 வருஷத்துக்கு அப்படின்னாக்க அது ஆல்மோஸ்ட் 20% ரெடியூசிங் பேலன்ஸ் பேசிஸில். ஸோ நீங்கள் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸு, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, நேஷனலைஸ்ட் பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க ரெடியூஸ்டு பேலன்ஸ் அவங்களுக்குமே புல்லட் பேமெண்ட்டுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டாதனால. பட் இருந்தாலும் நீங்கள் புல்லட் பேமெண்ட் போயிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கான ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கட்டியாகணும். நான் 5 லட்ச ரூபா வாங்கினேன் அப்படின்னாக்க ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் புல்லட் பேமெண்ட் கட்ட போகிறேன்னா நான் 5,50,000 ரூபா தான் கட்டியாகணும். ஏன்னா மாதம் நான் தவணையே கட்டலை. ஆனால் நான் மாசத்தவணையும் கட்டி ஃப்ளாட் ரேட் இருக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதுதான் இந்த ரெடியூசிங் பேலன்ஸுக்கும் இந்த ஃப்ளாட் ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்.
அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு சொல்றாங்க அப்படின்னாக்க அது ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ரேட்டா இல்ல ரெடியூசிங் பேலன்ஸ் ரேட்டா மாசத்தவணை நம்ம கட்டுற சூழ்நிலையில அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபினான்ஷியல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா மாசத்தவணை ரெடியூஸ்டு பேலன்ஸ் பேசிஸில் நீங்கள் கட்டுறது தான் நல்லது. ஃப்ளாட் ரேட்டில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. சார் நீங்கள் ரெண்டுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ கோல்ட் லோனை பொறுத்தவரையும் இஎம்ஐ பேஸில் வந்து நம்ம பே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லைனா புல்லட்டில் ரீபேமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சார்? அதாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு ரொட்டேஷனுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் எனக்கு நான் இப்போ போட்ட பணத்தை இந்த லோனாக எடுத்த பணத்தை ஒரு எனக்கு 7லேருந்து 8 மாதத்துக்குள்ளே என்னோட ரொட்டேஷன்லேருந்து நான் எடுத்துட போகிறேன், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் இதை வந்து ஒரு கேப்புக்காக போட்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த புல்லட் பேமெண்ட்டுக்கு போகலாம். ஏன்னா அவங்க போட்ட இடத்துலேருந்து இதை தாண்டி லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க, ஒரு ரொட்டேஷன் மாதிரியே அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது ஒரு நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு லோன் வந்து இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை எவ்வளவு நீங்கள் முடிஞ்சு மாசத்தவணையாக கட்டினீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சேஃப், நல்லது. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசத்தவணைக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது நீங்கள் ஒரு பேங்க்ல போய் கோல்டு லோன் வைக்கிறீங்க, சார் நான் மாசத்தவணையாக கட்டுறேன் இல்லை வந்து புல்லட் பேமெண்ட்டாக கட்டுறேன், எனக்கு ரெண்டுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புல்லட் பேமெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின் கில்லர் மாதிரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்காமல் அவாய்டு பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லது. நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரொட்டேஷனுக்காக போட்டிருக்கிறோம், நம்ம இதை திருப்பி எடுத்துட போகிறோம் அப்படிங்கிறப்ப அது ஓகே. பட் நான் என்னுடைய சூழ்நிலையில் நான் மாத வருமானத்தை நம்பி இருக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது மாசத்தவணையாக கட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த லோனை நீங்கள் முடிச்சிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாமே ஒழிய, ஸோ நீங்கள் இதை புல்லட்டாவோ இல்லை வெறும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாவோ கட்டுற சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உமன்ஸ் தான் கோல்ட் லோன் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. இதை சோஷியல் ஆங்கிள் எப்படி சார் பார்க்கலாம்? சோஷியல் ஆங்கிள் என்ன, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருக்குன்னு விமனுக்கு தானே தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருக்குன்னு என்னை விட என் ஒய்ஃபுக்கு தானே ஜாஸ்தி தெரியும். ஸோ அவங்களுக்கு சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டுடைய சூழ்நிலையில வந்து ஒரு ஹஸ்பண்டே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறாரு, இல்லை ஒரு வீட்டோட சூழ்நிலைக்கே ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ வேற எல்லா ஆப்ஷன்ஸும் ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த விமன் அப்படிங்கிறவங்க வந்து சரி நம்ம இப்படி ஒன்று பண்ணுவோம், நம்ம வீடு தானே நம்ம இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆங்கிள் எடுத்து அந்த ஒரு டொமஸ்டிக் ஆங்கிள் அப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக எவ்வளோ கோல்டு இருக்குது, எந்தெந்த கோல்டை நான் வச்சா நான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகாமல் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த விமனுக்கு தான் ஒரு டாப் ஆஃப் தி மைண்டில் தெரிய வருது. அண்ட் அந்த ஒரு ஃபேமிலிக்கும் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ் ஆஃப் மணி ஃபண்டிங்காக இருக்கிறதுனால விமன் வந்து இதில் ஜாஸ்தி, அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குங்கிறது ஒரு விமனுக்கு ஜாஸ்தி தெரியுங்கிறது தான் இதோட பிரைமரி ரீசன். அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரு யூஸ்வலாக என்ன நம்ம கிரெடிட் கார்டு லோன்னு பார்ப்பாங்க, பர்சனல் லோன் பார்ப்பாங்க, இல்லை லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு டைம் ரெகுலேஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது கொண்டு போய் வச்சா ஒரே நாளில் அப்ரூவல் எல்லாம் இல்லாமல் அன்றைக்கே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால விமனுக்கு அதை பற்றின எவ்வளவு கோல்டு இருக்கு, எதை வைக்கலாம் எதை வைக்க வேண்டாங்கிற ஒரு புரிதல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ஒரு டிரான்சாக்ஷன் ஆங்கிளில் அவங்க ஜாஸ்தி இதில் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறாங்க. அவங்களே தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாம், தன்னுடைய ஹஸ்பண்டோடைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு கொடுக்கலாம். பட் அவங்க போய் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம அந்த விமன் ஜாஸ்தியாக வாங்குற மாதிரியே நமக்கு ஒரு பார்க்குறோமே ஒழிய அவங்க வந்து தன்னுடைய யூஸுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம கோல்டு லோன் வாங்க போகிறோம், ஸோ ஒரு வந்து அந்த கோல்டு வந்து ஃபேக் இஷ்யூ, அதாவது கோல்டு வந்து ஃபேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூவை வந்து எப்படி சார் பேரர் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க? இது நம்ம கோல்டு இப்போ நீங்கள் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸில் நீங்கள் போய் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அவங்க இது ஒரு எவாலுவேட்டர் மாதிரி வச்சு வாங்குறப்போ நீங்கள் அந்த கோல்டை வாங்கி என்ன வெயிட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சர்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக ஒரு லோன் மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் நமக்கு சைன் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம திரும்பி வாங்குறச்ச நம்ம என்ன லோன் என்ன அதுலேயும் தான் ஏன் விமன் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு உதாரணம். இப்போ என்னை மாதிரி ஆளுக்கு நம்ம போய் ஒரு லோன் வச்சா கூட நான் கொடுத்த நகையவே திருப்பி எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம். பட் விமன் அப்படிங்கிறவங்க ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்களோ, ஒரு செயின் கொடுத்தாங்களோ, ஒரு மோதிரம் கொடுத்தாங்களோ, ஒரு தோடு கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டிசைன் என்ன, அந்த பின்னாடி என்ன எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நுணுக்கமாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ்ட்
பேங்க்ஸில் போனால் இந்த ஃபேக் கோல்டுக்கான ஒரு இது கிடையாது. நீங்கள் கொடுக்குறப்பையும் அவங்க வந்து, ஏன்னா அவங்க ஒரு ஃபேக் கோல்டை ஏலத்துக்கு விட்டாங்கன்னா அந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து அரெஸ்ட் ஆகிற அளவுக்கான ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஃபேக் கோல்டை உங்கள்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. நீங்களும் திருப்பி உங்களுக்கு கோல்டை பற்றி தெரிஞ்சது, இப்போ யாரோ ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து, ஏன்னா எவ்வளோதான் ரூல்ஸ் இருந்தாலும் ஒரு தவறு நடக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இடத்துல நடந்தாலும் அந்த நீங்கள் வாங்க போகிற சமயத்தில் எந்த நகையை நம்ம கொடுத்தோமோ அதை நம்ம திரும்பி கரெக்டாக வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இதுவும் நாலேஜும் தெளிவும் இருந்ததுன்னா அதுலேருந்து இது லார்ஜாக ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து கோல்ட் லோன் வைக்கிறோம், கோல்ட் லோனோட இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது வந்து காம்பவுண்ட் ஆகுதா சார்? காம்பவுண்ட் ஆகாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். பட் அதில் நம்ம முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ரெடியூசிங் பேலன்ஸா இல்லை ஃப்ளாட் ரேட்டா, அதுதான். பட் இதை தவிர வந்து உங்களுடைய நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மந்தோட இன்ட்ரெஸ்ட் இன்னொரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டோட இது காம்பவுண்ட் ஆகாது. நீங்கள் புல்லட் பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா எடுத்தீங்க, 10% தவணை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் 5,50,000 ரூபா தான் கட்ட போறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மாசத்தவணையில் ரெடியூசிங் பேலன்ஸில் கொடுக்குறப்பையும் அது வந்து அந்த ஒரு மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே அது செட்டில் ஆகிறதுனால அது இதோட ஆட் ஆகி வராது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கோல்ட் லோனுடைய கேல்குலேஷன். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாங்கிறத தாண்டிலும் நான் ரெடியூசிங் பேலன்ஸில் கட்டுறேன்னா இல்லை ஃப்ளாட் ரேட்டில் கட்டுறேன்னா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார். இப்போ கோல்ட் லோன் வைக்க போகிறோம் அப்படின்னா கோல்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஒரு ரேட் இருக்கணும் சார், அதுலேருந்து இப்போ ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எது சான்சஸ் இருக்கா சார்? இப்போ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான, ஏன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை பொறுத்த மட்டும் தான். அது வந்து ரெப்போ ரேட்டு கம்மியாகிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறனால இது பெருசாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. மேபி என்ன ஆகும், ஒரு கோல்டு ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, அதனால் நீங்கள் 65% 70% கூட கொடுக்காம ஒரு 50% வரைக்கும் இதை கொண்டு வந்துருங்க, இல்லை 55% வரைக்கும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு கோல்டுலேருந்து எவ்வளவு லோன் நம்ம எடுக்க முடியுமோ அந்த வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா கோல்டு ரொம்ப ஏற்ற இறக்கமாக ப்ரைஸஸ் இருந்துகிட்டு இருக்கனால அந்த சூழ்நிலை இருக்கே ஒழிய இன்ட்ரெஸ்ட் ரேட் சூழ்நிலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு முறை இதில் கம்மி தான். ஏன்னா ரொம்ப செக்யூர்ட் லோன் தானே இது. அண்ட் மற்றபடி ஒரு ஹோம் லோனு எல்லா லோனும் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போனால் ஒழிய இது போகாதோ அதே மாதிரி அதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பிஹேவ் பண்ணும். இப்போ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இந்த கோல்ட் லோனுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயுமே அது டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ கோல்ட் லோன் வைக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் அப்படிலாம் இருக்கா சார்? அதாவது இதில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னால் என்ன, மிஞ்சி பண்ண ப்ராசஸிங் ஃபீ கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சில பேங்க் வந்து நீங்கள் 100 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா ஒருத்தான நகையை எடுத்துகிட்டு போகிறீங்க அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பிரகாரம், அவங்க வந்து சார் இதில் நாங்கள் ஃபுல் 1 லேக்கு கொடுக்க முடியாது, 90,000க்கு தான் கொடுக்க முடியும், இல்லை இந்த 90,000க்கான 70% or 65% தான் இந்த லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிராமுக்கு எவ்வளவு, அந்த வேல்யூக்கு எவ்வளவு லோன் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இதில் ஃபேக்டரு. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இந்த பியூரிட்டி, அந்த இது வேஸ்டேஜ் மாதிரி. இப்போ நீங்கள் எப்படி ஒரு நகை கடைக்கு போய் இது பண்ணுறீங்களோ அப்போ ஒரு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறாங்க இல்லையா, அதை மாதிரி 1 லட்ச ரூபா கொடுத்த நகைக்கு 90,000 ரூபாய்க்கு தான் அவங்க லோன் கொடுக்குற மாதிரி ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு இருக்கக்கூடிய ஹிடன் சார்ஜஸ்லாம் நம்ம இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நீங்கள் இதில் ஒரு மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் அதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் டீல் பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு மாதிரி சேம் ரேட்டாக தான் இருக்கும். நம்ம என்னோட லாஸ்ட் கொஸ்டின் வந்து கடைசியாக கோல்ட் லோன் எடுக்கலாமா வேணாம்? கோல்ட் லோன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பர்சனல் சுச்சுவேஷனில் தேவைன்னா எடுக்கலாம், தவறே கிடையாது. அதை பற்றின ஒரு ரீபேமெண்ட்டுக்கான ஒரு ஐடியா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ரொட்டேஷன் மாதிரி எடுக்காத சமயத்தில் மாசத்தவணையில் கட்டுறது தான் கண்டிப்பாக ரெக்கமெண்டடு. ரெடியூசிங் பேலன்ஸில் கட்டுறது தான் ரெக்கமெண்டட். ஏன்னா ஒரு இடத்துல 7%, நிறைய இடத்துலலாம் 7% கோல்டு லோன் அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 7%ங்கிறது நீங்கள் ரெடியூசிங் பேலன்ஸில் கட்டுறதுக்கு 13% 14%க்கு சமானம். அந்த ரெடியூசிங் பேலன்ஸுடைய ரேட்டோட இது வந்து இந்த ஃப்ளாட் ரேட்டோட நான் கம்பேர் பண்ணால், திருப்பி அதே எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா ஃப்ளாட் ரேட்னா 5,35,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு 12 வகுத்து இது பண்ணிங்கன்னா அதில் என்ன இஎம்ஐ வருதுன்னு பார்த்துங்க. ஃபினான்ஷியல் கால்குலேட்டரில் நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஹோம் லோனோட இஎம்ஐ கால்குலேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசிங் பேலன்ஸில் ஒரு 5,35,000 ரூபா மாசத்தவணை கட்டுறீங்கன்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 1,200லேருந்து 1,300 ரூபா மாசத்தவணையிலேயே வித்தியாசம் வரும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டபுள் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 7%, 8%, 6%, 6.25%, 7%ன்னு அவங்க எந்த இடத்துலலாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ
ஃப்ளாட் ரேட்டா ரெடியூசிங் பேலன்ஸா, இந்த அளவுக்கு அவங்க கேட்டுக்க வேண்டியது முதல். புல்லட் பேமெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டாமல் இஎம்ஐயாக பே பண்ணுறது நல்லது. உங்களுடைய எமர்ஜென்சி, உங்களுடைய தேவைகளுக்கு லோன் நீங்கள் எடுத்துக்கிறது தவறே கிடையாது. வெளியில் இதை விட்டுட்டு வெளியில் போய் இன்னும் ஜாஸ்தி வட்டியில் கொடுக்காம உங்களோட ரீபேமெண்ட் டிசிப்ளினும் ப்ராடக்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து கோல்டு லோன் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.